ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பாவும் வீட்டு வாசல்ல காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது இதை கேட்க வந்தியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேனோ, இதே சந்தோஷத்தை கூடிய விரைவில் உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்ததும் வேண்டியதும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. நடந்து முடிஞ்ச எதையுமே நீ கவனிக்க வேணாம். எதை செஞ்சு முடிக்கணுங்கிறதுல மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதும். ஆத்திரம் என்பது அடுத்தவர் செய்யக்கூடிய பிழைக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனைதாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதை நினைச்சு கோவப்படாம ஆத்திரப்படாம உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. ஏன்னா வர்றவன் போறவன்லாம் 1000 விஷயம் சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் தான் இருப்பாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தினா, அதையெல்லாம் பெருசா நினைச்சினா உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது என்பது தானே உண்மை. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைச்சு வாழ பழகிட்டினா மகிழ்ச்சியை நீ தேடி போக வேண்டியதில்ல. மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் தங்கமே. எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலையே நினைச்சு ஏங்கிறத விட்டுட்டு கிடைக்காதது எதுவும் உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா மனிதர்கள் இங்கு வாழக்கூடிய வாழ்க்கையில நிறைய விஷயங்களில் அறியாமையால் தான் இழந்து போகிறார்கள். நீ அறியாத விஷயங்கள் எல்லாம் வெவ்வேறானவை. உனக்காக எதை புரிஞ்சுக்கணுமோ, நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை உனக்கு தெரியப்படுத்தி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். மற்றவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீ ஜெயிக்கணும்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்காதே. அப்படி அடுத்தவனை அழித்து உன்னை நீயே ஜெயிக்க முயற்சி செஞ்சா அது உன்னை அழிப்பதற்கு சமமாகும். நீ என்ன பேசினாலும் தவறாகவே புரிந்து கொள்பவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வது தானே நல்லது. நீ சரியா பேசுறியாங்கிறத விட சரியானவர்களிடம் பேசுகிறாயா என்பதுதான் உன் பெருசு. அதுதான் முக்கியமும் கூட. நீ எப்போதும் யாருக்காகவும் யாரை நினைச்சோம் உன்னை காயப்படுத்திக்காத. இங்கு உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன் தவறுதானே. உன் வாழ்க்கை பாதையில நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே வழிபோக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக உன்னால மட்டும்தான் இருக்க முடியும். எப்போதுமே உனக்கான விஷயங்களை நீ சரியா செய். இந்த காலத்துல உறவுகள் சிதைந்து போவதற்கு முக்கியமான காரணமா இருப்பதே தவறான கற்பனைகள் தான். எப்பவுமே இவங்க இப்படி அவங்க அப்படி, நமக்கு எதுவுமே திறமை இல்லை, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு தவறான எண்ணங்களை சிந்தனைகளாக கற்பனைகளாக உனக்குள்ள வச்சுக்காத. உண்மையான அன்பு இல்லாத உறவுகளிடம் நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தானே உனக்கு நல்லது. எதையுமே சரியாக தேர்ந்தெடுக்க தவறிட்டீனா, நிதானம் இல்லாம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீனா அப்புறம் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது. உண்மையாக இருக்கக்கூடிய உனக்கு உறவுகள் நிறைய பேர் இல்லாம இருக்கலாம். பொய் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய உறவுகள் இருக்கலாம். ஆனா இது நீண்ட காலம் நீடிக்காது என் செல்லமே. உன்னை பத்தின உண்மையையும் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஒரு நல்லவனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்துட்டு பாறையை கையில் எடுப்பது போல போன்றது. எப்பவுமே நல்லவர்களை உன் கூட வச்சுக்கோ. நல்லவர்கள் யார் எப்படிங்கிறத நீ பேசி பழகி பார்க்கும்போது தானே தெரியும். குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டுட்டு போய்கிட்டே இல்லைன்னா அவங்க ஒன்றை குத்தி காயப்படுத்திடுவாங்க. கெட்டவர்களை ஒதுக்கி விட்டு நல்லவர்களையும் நல்ல மனம் கொண்டவர்களையும் நல்லது நினைப்பவர்களையும் உன் கூடவே வச்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நியாயம்னா என்ன, நேர்மைனா என்ன, உண்மைனா என்னன்னு தெரியறதே கிடையாது. நியாயமான விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்கக்கூடிய சமூகத்துல தான் நீ வாழ்ற. நீ எதையும் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ள கத்துக்கிட்டினா உனக்கு ஏமாற்றங்கள் குறைவாகவே இருக்கும். கைவிட்டு போறதை நினைச்சு கவலைப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அல்லவா. நடிக்க தெரியாதவர்களிடம் உறவுகள் நிலைப்பதில்லை. உனக்கு நடிக்கவும் தெரியல, உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீ இனிமேலாவது யாரிடம் எப்படி எதை பேசணுன்ற பக்குவத்தை வளர்த்துக்கோ. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நீ கவலைப்படும்படி சில விஷயங்கள் நிகழ்ந்தாலுமே கூட அதை நினைச்சு நீ கலக்கமடையக்கூடாது. அதற்கு பதிலாக எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு தைரியமாக இரு. வாழ்க்கையை எதிர்த்து போராடி தோற்பதும் கூட வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான்ங்கிறத மறந்து விட வேண்டாம். கஷ்டங்கள் வருவது உன்னை அழிப்பதற்காக இல்லை,
உனக்குள் மறைஞ்சிருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் நான் செய்கிறேன். எல்லாமே நன்மைக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பி.